அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும் நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, உங்களோட கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பாதகமான பலன்கள் என்ன, இதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் இன்னல்கள் வரும் பொழுதும் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும் மனமாற ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவபெருமானின் வழிபாடை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில மேற்கொள்வதன் மூலம் வளமான வாழ்க்கையை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த 3 நட்சத்திரக்காரரும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இன்னல்கள் நீங்கி காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாம இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களோட ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தா ராஜ கிரகமா விளங்கக்கூடிய சூரிய பகவான். ராஜ போகத்தோடு இருக்க நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கவே மாட்டீங்க. அப்படி மாற்றிக்கிட்டது ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயுமே வேகம் காட்டுவீங்க. நீங்கள் அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனே இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த துரோகம் செஞ்சவங்க எல்லாமே உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. தன்னம்பிக்கை, உங்களோட செயல்களில் வேகம் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படும். அதே போல் இந்த புறம் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுமே யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. உங்களை பற்றி யாராவது புறம் பேசினாலும் அதை நீங்கள் தாங்கிக்கவும் மாட்டீங்க, ஏற்றுக்கவும் மாட்டீங்க. படித்த படிப்புக்கு செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வச்சு வேலை வாங்கும் தொழில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பெயர், பணம், புகழ் அப்படி ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து அந்த முழுமையான பெயர் புகழ் கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் அதற்கான பணியை மேற்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த சூரியன் எப்படி எல்லா கிரகத்திற்குமே ஒரு மையமாக இருக்கோ அதுபோல் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே உங்களோட வருமானம் அப்படிங்கிறது ஒரு மையமாக இருக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இவங்களோட வருமானம் அவங்களோட குடும்பத்தில் மூலதனமாகவே இருக்குது. இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை விட ரொம்பவும் உயர்ந்த மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றம், ஆளுமையான இயல்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு எந்த ஒரு விதத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையுமே ரசித்து வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே மனதளவில் உடஞ்சி போயிடுவீங்க. தோல்வி என்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு அநியாயமான வார்த்தையாக பார்ப்பீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு துணிவை கொடுக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் பெருசாக நீங்கள் சட்டை செஞ்சுக்க மாட்டீங்க. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தாராள மனப்பான்மையால் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா நேரத்துலையுமே உங்களை கம்பீரமாக காட்டிக்கணும் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரங்க நினைக்கிறது நிறைய விஷயத்தில் பார்க்க முடியும். இந்த சிம்மராசிக்காரங்க பார்க்கறதுக்கு தாங்க இப்படி தோரணை அப்படிங்கிறது மிடுக்காக இருக்கும். ஆனால் ரொம்பவும் குழந்தைத்தனம் வாய்ந்த செயல்கள் இருக்கும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்தையே மகிழ்ச்சி நிறைந்த இடமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பணியிடத்தில் நீங்கள் கடின உழைப்பை பெற போகிறீங்க. உங்களோட கடின உழைப்புங்கிறது உங்களோட உயர் பதவிக்கு உதவியாக இருக்கும். மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மேல் அதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கூட வேலை செய்கிற சக பணியாளர்கள்கிட்டமே அவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க, குறிப்பாக கூட்டு தொழில் தொடங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும்.
ஏற்கனவே தொழில் செய்யும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போறீங்க. இந்த மாதம் உங்களோட உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிதி ரீதியாக ஒரு வலுவான நிலையை நீங்கள் பெற போறீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நிதி முயற்சிக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்க போகிறாங்க. பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரிய கல்வி முடிவுகளை அடையும் வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சிம்ம ராசி காதலர்கள் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க சிறந்த அனுபவத்தை பெற போறீங்க. திருமணமான தம்பதிகளுக்குமே நல்லுறவு பராமரிப்பு ஏற்படும் மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிக்க போறீங்க. உங்களோட வாழ்க்கை துணை உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இந்த மாதம் ஆதரவாக இருக்க போறாங்க. வயதான நபர்களுடன் அவங்களோட ஆசீர்வாதம், அவங்க கூட சொல்கிற அறிவுரை பெரும்பாலும் உங்களுக்கு உதவியாக அமையும். இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கூடுதலாக குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வதை, அவங்களோட வளர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கணிசமாக உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடும். நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க கேட்காத மாதிரி இருக்கும். அவங்களோட வேலைகளை, அவங்களோட பணிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க மீது எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலை இந்த மாதம் கணிசமாக மேம்பட்டு காணப்படும். உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும். நீங்கள் உங்களோட பணத்தை விவேகத்தோடு கையாள்வதால் நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கலாம். முதலீடுகள் மூலம் சாதகமான பலனை பெறுவீங்க. முதலீடுகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் மூலம் உங்களோட பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். மேலும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களோட மேம்பட்ட நிலைக்கு பங்களிப்பு அளிக்க போகிறாங்க. அவங்க தரும் ஊக்கம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமைய போகுது. பொருளாதார வாய்ப்புகளை நீங்கள் எளிதாக பயன்படுத்தி கொள்ள அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மாதம் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உத்தியோகத்தில் உங்களோட கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இந்த மாதம் மேம்பட்ட பலனை அளிக்க போகுது. நீங்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெற போறீங்க. உங்களோட கருத்துக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு பணியிடத்தில் ஆதரவு கொடுப்பாங்க. மென்பொருள் துறையில் பணிபுரியும் சிம்மராசி அன்பர்களுக்கு தங்களோட முயற்சிகளுக்கான பாராட்டையும் நிர்வாகத்திடம் இருந்து பெற போறீங்க. வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஊடகம் மற்றும் திரைப்பட தொழில்களில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் முறை வளர்ச்சிக்காக சிறந்த வாய்ப்புகளை பெற போறீங்க. உற்பத்தி துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்பு அமைய போகுது. உயர் நிர்வாகம் உங்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதை நீங்களே பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிலை மேலும் மேம்படுத்த அதற்கு தேவையான ஆதாரங்களை உத்வேகத்தையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள சிம்மராசிக்காரங்க தங்களோட ஆய்வறிக்கையை அறிவியல் சமூகத்தால் அங்கீகரிக்க ஒரு சாதகமான காலகட்டத்தை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூட உங்களுக்கு அர்ப்பணிப்புக்காக பாராட்டு பெற போறீங்க. நிர்வாகம் அனைத்து முயற்சிகளையுமே விரிவான ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழிலை பொறுத்த வரைக்குமே புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் மேற்கொள்ள இந்த மாதம் இந்த சூழ்நிலை அனுகூலமான பலனை கொடுக்கும். சக தொழில் முனைவோர் அல்லது பிற நிறுவனத்தின் ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட யோசனை உறுதியான விளைவுகளை மாற்றுவதற்கு உதவும். ஆதரவு மற்றும் ஆதாரங்கள் நிபுணத்துவம் வழங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலையுமே பலனை பெற முடியும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தற்போதைய திட்டங்களை கணிசமாக முன்னேற்றம் தரும் வளர்ச்சியை உறுதியளிக்கும். அதிகரித்த விற்பனை, மேம்பட்ட வாடிக்கையாளர் உறவு அல்லது புதிய யுக்திகளை திறம்பட செய்துவதன் மூலம் வணிகத்தில் பல்வேறு அம்சங்களையும் மேம்பாடுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னால், சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கினாலும் அல்லது அனுபவம் வாய்ந்த தொழில் முனைவோராக இருந்தாலும் இது ஒரு பரபரப்பான காலகட்டமாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட உங்கள் நல்ல ஆரோக்கியம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் உங்களோட அன்றாட பணிகளை எளிதாக செய்து முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களோட ஆற்றல் அதிகரித்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட செயல் மற்றும் அலுவலக தொழில் நடவடிக்கைகளில் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. இருந்தாலுமே உங்களோட மன ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறது நல்லது. அதன் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் சமாளிக்க உறுதுணையாக இருக்கும். சிறப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்குமே
நண்பர்களே, மன அமைதி நல்லதாக இருக்கும். இந்த மாதம் இணக்கமான நல்வாழ்வை வளர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பான பலனை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நீங்கள் சாதகமான பலனை பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.